என்னோட சன் ஆத்விக்கு காதணி விழா வந்து என்னோட தம்பியோட காது குத்துக்கு வந்திருந்தாங்க. பேரனுக்கு காதணி விழா நடந்துச்சு. அதுக்கு எங்க வீட்டு குழந்தையோட காது குத்துல வந்தவங்க எல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. ஒரு தேங்க்ஸ் டு ஃபீடிங் ஸ்டஃப். உண்மையாவே அவங்க ஸ்டஃப் தான். சர்வீஸ் எக்ஸ்ட்ராடினரி. பார்த்து பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு வரைக்கும் எப்படி வருமோ என்ன வருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே தான் இருந்தேன். ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காங்கயமில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்னோட சன் ஆத்விக்கு காதணி விழா 23/2/2025 மடவிலாகம் என்ஆர்ஜி மகாலில் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக ஹபீப் செஃப் அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியில் யூடியூப்பு அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணி ஹபீப் ஒருத்தர் கேட்ரிங்கை பிடிச்சோம். இன்றைக்கி கேட்ரிங் பண்ணார். நேற்று நைட்லேருந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டெடிக்கேஷன், இன்வால்மெண்ட்டெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே அவரோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரெட் அல்வான்னு ஒன்று போட்டிருந்தார், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கொண்டாட்டம்னு ஒரு டிஷ் கொடுத்தாரு, அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிது. மட்டன் பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷமாக நிறைய விசேஷங்கள் வீட்டில் பண்ணியாச்சு. எல்லா விசேஷம் முடிஞ்சு போகும்போது நிறையா பேர் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் இந்த விசேஷம் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்லணும்னு வந்தவங்களாட கூட சொல்ல முடியாமல் எல்லாம் பாசிட்டிவாக கமெண்ட்ஸோடு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு வரைக்கும் எப்படி வருமோ என்ன வருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே தான் இருந்தேன். ஆனால் காலையிலேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த சாம்பார்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக் கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்போ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடியாது. அடுத்தடுத்த விசேஷங்களை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். இன்னைக்கு மடவிலாகம் மங்காளம்மன் கோயிலில் என்னோட பேரனுக்கு காதணி விழா நடந்துச்சு. அதுக்கு கேட்ரிங்க்கு இவரை தான் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் மாப்பிள்ளை புதுசாக இருக்குது, எப்படி செய்வாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி காலையில் டிஃபன் சாப்பிடும்போதே அவருடைய கேட்ரிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு அதே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. மத்தியானம் நான்வெஜ் விருந்து, சைவ விருந்து ரெண்டுமே இருந்துச்சு. வந்தவங்கெல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே முதல்ல ஃபுட்டு நல்லா இருக்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தவங்களை இவங்க கவனிச்ச முறை, ஒரு யாருக்கிட்டையுமே முகம் சுளிக்கவே இல்லை. எல்லாம் பார்த்து பண்ணினாங்க. கடைசி வரைக்கும் இருந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. என்னுடைய பேரனோட காதணி விழா சிறப்பாக நடந்ததுக்கு இவருடைய கேட்ரிங்கும் ஒரு காரணம். இவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு எங்கள் வீட்டு குழந்தையோட காது குத்துல நாங்கள் ஃபீடிங் ஸ்டஃப்ஸ் டீமோட அசோசியேட் ஆகிருந்தோம். கேட்ரிங் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லா ஏஜ் பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு, ஸ்பைசி எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. சர்வீஸ் எக்ஸ்ட்ராடினரி. பார்த்து பண்ணாங்க. எல்லா ஏஜ் குரூப்பையும் நல்லா கவனிச்சிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். நிறையா பண்ணுங்க. நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஹாய், இன்றைக்கி ஃபீடிங் ஸ்டஃப்ங்கிற ஒரு கேட்ரிங் கூட நாங்கள் ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சூப்பராக பண்ணாங்க. ஓகே, சிக்கன் கொண்டாட்டம், பிரியாணி, முட்டை வறுவல், அந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. அதில் சிக்கன் கொண்டாட்டம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாரையுமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க ஏஜ் பீப்புள் வரைக்கும் அதை லைக் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் தான் அந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணோம். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்ட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி. தேங்க்ஸ் டு ஃபீடிங் ஸ்டஃப். உண்மையாகவே அவங்க ஸ்டஃப் தான். தேங்க்யூ. இன்னைக்கு ஃபீடிங் ஸ்டஃப் அப்படிங்கிற கேட்ரிங் என்னோட தம்பியோட காது குத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கேட்ரிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே என்னென்ன வேணும் எல்லாம் பொறுமையாக கேட்டு எல்லாத்தையுமே சொன்னாங்க. எல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் சிக்கன் கொண்டாட்டம் அப்படி சொல்லி ஒன்று வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஃபீடிங் ஸ்டஃப். இதே மாதிரி நிறையா பண்ணிகிட்டே இருங்க.
காங்கேயமில் லொக்கேட் ஆகிருக்கிற என்ஆர்ஜி மண்டபத்தில் தான் இன்றைக்கி நம்மளோட இவெண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு காது குத்து விழா. ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து ஃபுட் வந்து செம்மையாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து நம்ம காங்கேயம் வந்துட்டு இந்த கேட்ரிங் இவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஃபீட்பேக் எல்லாமே கேட்போம். சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நம்மளோட யூடியூப் சேனல்லையே பிரெட் அல்வா எப்படி பண்ணணுங்கிற ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆயில் அண்ட் கீ போட்டு பொரிச்செடுத்த ப்ரெட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி குளிப்பாட்டினா இன்னும் செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான மண்டபம், நல்லா அமைப்பாக இருக்குங்க. அண்ட் இது வந்துட்டு ஸ்டேஜு. தென் சேரெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து சேர் மாதிரி, இந்த மாதிரி சேர்லாம் நிறைய பார்க்க முடியாது இப்போது. என்ஆர்ஜி நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ ஃபுட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கிச்சடி, இட்லி, சட்னி, சாம்பார். லஞ்சு வந்து ஒரு சூப்பரான மெனு. என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கிச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிச்சடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார், சிக்கன் கொண்டாட்டம் நம்ம செய்ய போகிறோம். சிக்கனை வந்துட்டு வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம மசாலா மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் கொண்டாட்டத்துக்கு கார்லிக் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டாட்டத்துக்கு நம்ம மேரினேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ப்ரிப்ரேஷன். அடுத்து நம்ம சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், கேப்சிகம் அண்ட் கார்லிக், பார்த்தீங்கன்னா சிலாண்ட்ரோ. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பூண்டு, பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கொண்டாட்டம். கார்லிக் போட்டோன்னா அதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனியன் ரைத்தாக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குட்.
மட்டன் பிரியாணிக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா தரமான நல்ல டேஸ்டியான பிரியாணிக்கும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மீட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் மட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பந்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைனிங் இப்படி தாங்க இருக்கும். பட் பந்தி நம்ம ஆரம்பிக்கிறப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே மாறிடும். சர்வீஸ் கேப்டன் இவர் தான். நம்ம சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லாஸ்ட் டைம் வந்து திருப்பூரில் பண்ணோம், சென்னை, நிறைய லொக்கேஷனில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து காங்கேயம் மக்கள் வந்து நம்மளை அன்போடு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியனில் பிரெட் அல்வாங்கிறது தான் ஸ்வீட் இன்றைக்கி நம்ம சர்வ் பண்ண போகிற ஸ்வீட்டு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் தம் பிரியாணி, சரிங்களா? சீரக சம்பாவில் வந்து மட்டன் தம் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அக்காம்பனிமெண்ட், சரிங்களா? தயிர் பச்சடி, அப்புறமேட்டு எக் பொடி மாஸ், சிக்கன் கொண்டாட்டம்ங்கிறது சிக்கன்ல ஒரு ஸ்டார்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் சிக்கன் செட்டிநாடு குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், கர்டு, ஐஸ்கிரீம் பீடா. ஓகேவா? இதுதான் வந்து இன்னைக்கு நான்வெஜ் மெனு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காது குத்து விழா, சரிங்களா? ஸோ இங்கே வரக்கூடிய எல்லா கெஸ்ட்டுக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி நம்ம எல்லாத்துக்கும் சூப்பராக சர்வீஸ் பண்ணணும். பண்ணுவீங்களா? சூப்பராக பண்ணிடலாமா? சரி. உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு பிரதரை வந்துட்டு கேளுங்க, சரிங்களா? அவர் தான் உங்களை வந்து ப்ராப்பராக சூப்பர்வைசிங் பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ எது எப்படி சர்வ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மெத்தடை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நான்வெஜ்ல ஒரு சூப்பர் மெனு பார்த்துட்டோம். வெஜ்ஜில் அடுத்து என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் மக்களுக்காக அதே பிரெட் அல்வா, மஷ்ரூம் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, கோபி 65, கேரட் பீன்ஸ் பொரியல், ஒயிட் ரைஸ், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், கர்டு, ஐஸ்கிரீம் பீடா, சரிங்களா? சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு சிரிச்ச முகத்தோட பரிமாறுங்க, சரிங்களா? அப்போதான் வந்து அவங்களும் விருப்பத்தோட சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கவலையை வந்து அவங்கள்ட்ட காமிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிரிச்ச முகத்தோட எல்லா கெஸ்ட்டுக்குமே வந்து சர்வ் பண்ணுங்க. பண்ணிடலாமா? இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபீடிங் ஸ்டஃப்ஸ் கேட்டரர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.